முருங்கைக்கீரை வச்சு இவ்வளவு டேஸ்ட்டாக செய்ய முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. இதுவரைக்கும் நீங்கள் சாப்பிடாத சுவையில் இருக்கும் முருங்கைக்கீரையை வச்சு இது போல் செய்து பாருங்கள். செம்ம டேஸ்டான ரெசிபி. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஒரு லைக் கொடுத்துருங்கப்பா. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். வரமிளகா ஒரு 7-8 சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியமாக வச்சு இதெல்லாம் நல்லா வறுத்து கொடுத்துக்கிறேன். இந்த கடலைப்பருப்பு லைட்டாக செவந்து வரட்டும், அந்த அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை தனியாக நான் எடுத்து வச்சிடுறேன். இப்போ இதை நல்லா வறுபட்டுருச்சு, தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடுறேன். இப்போ அதே பேன் அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 5-6 பல் பூண்டு பற்கள் சேர்த்துக்கிறேன். தோல் உளிச்சிட்டு தான் சேர்த்துருக்கிறேன். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்தில் பச்சை வாசம் போய் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் 2 பழம் தக்காளி பழம் கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். தக்காளியில் இருக்க தோல் கலண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த அளவுக்கு வதக்கினா தான் இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லாவே வதங்கிருச்சு. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கின உடனே இப்போ இதில் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எடுக்கிற தக்காளி புளிப்பு தன்மை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா புளி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் எடுத்த தக்காளி இல்லை புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு மட்டும்தான் புளி சேர்த்துருக்கேன். சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதை எடுத்து வேற ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதே பேன் அடுப்பில் வச்சு 1 கைப்பிடி அளவுக்கு முருங்கைத்தலை சேர்த்துக்கிறேன். இந்த முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொழுந்து கீரையாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ரெசிபிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் முத்தின கீரையாக எடுத்திங்கன்னா டேஸ்ட் அவ்வளோக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் கொழுந்து கீரையை எடுத்துகிட்டு நல்லா முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் இது போல் வதக்கி கொடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வதங்கணும் அவசியம் இல்லை, ஒரு அரை பதத்துக்கு வெந்தால் போதும். பாருங்கள், இது போல் வதங்கணுன்னா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் எடுத்துக்கிறேன். இப்போ முருங்கைக்கீரையும் நல்லா வதங்கிருச்சு, எடுத்துடுறேன். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேங்க. அதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த வரமிளகா மல்லி கடலைப்பருப்பு இருக்குது பாருங்கள், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை, இது போல் அரைச்சா போதும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் இருக்குது பாருங்கள், அதையும் சேர்த்து கொடுத்துக்கலாம். இதை ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த முருங்கைக்கீரையும் இது கூடவே சேர்த்துக்கலாங்க. இது போல் ஃபுல்லாக சேர்த்துட்டு இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த பக்குவத்தில் நைஸாக இருக்கணும். நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சிக்கிட்டேன். இது போல் இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பை கொடுத்துடலாம். தாளிப்பு கொடுத்தா தான் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ அதுக்காக ஒரு பேன் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெயில் தாளிக்கும் போது டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு வெடித்தோடனே 2 பற்கள் பூண்டு பற்கள் லைட்டாக உரலில் தட்டி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த பூண்டு கொஞ்சம் லைட்டாக செவந்து வரட்டும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் கொஞ்சமாக சேர்த்துட்டு 2 வரமிளகாவும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பூண்டு பற்கள் லைட்டாக செவந்து வரணும். இது போல் செவந்து வந்தோன்னே தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை சுட சுட சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு பக்காவாக இருக்குங்க. அடுத்தது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாங்க. அதிகம் இரும்பு சக்தி நிறைந்த ரொம்ப சூப்பரான முருங்கைக்கீரை சட்னிங்க. குழந்தைங்களுக்கு முருங்கைக்கீரையாக செய்து கொடுத்தா, பொரியலாக செய்து கொடுத்தா, குழம்பு வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இது போல் சட்னியாக செய்து கொடுத்துருங்க. தெரியவே தெரியாது, அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்சம் கூட முருங்கைக்கீரையோட வாசம் வரவே வராதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.